ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 செப்டம்பர் மாதம் கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்கள் கடந்த கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் குழப்பத்திலையும், கொஞ்சம் உடல்நல குறைகளோடையும் இருக்கீங்க. 7ஆம் இடத்துல சனி, கண்டக சனி ஆரம்பிச்சதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஒரு சில பிரச்சனைகள், இல்லைன்னா கணவனுக்கோ, மனைவிக்கோ உடல்நல கோளாறுகள், இதனால உங்களுடைய மனம் வருத்தப்படுறது, அந்த மாரி உங்களுடைய வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க. ஆனா இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசி அதிபதி புதன் வந்து உச்சமாகி அமர்ந்திருக்கார். வலுவா அமர்ந்திருக்கார். நீங்க ரொம்ப வலுவா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளோட வலு வந்து உங்களுக்கு குறையும். நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. பிரச்சனைகள ஈஸியா ஃபேஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாரி ஒரு சூழ்நிலை இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமையப் போகுது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்துல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அத வந்து நீங்க சமாளிப்பீங்க. அது பெரிய அளவுல போகாமயும் இந்த மாதம் இருக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும் அது பெருசா இந்த மாதம் வெளிய போகாது. உங்களுடைய கடன், நோய் இதெல்லாமே கொஞ்சம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. கடந்த கொஞ்ச நாளா ஒரு 3, 4 மாசமா. ஏன்னா ராகு, குருவோட பார்வையில இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமே வந்து உங்களுடைய கடன் வாங்குற சூழ்நிலை, ஒரு சுப கடன் வாங்குற சூழ்நிலை, ஒரு கொஞ்சம் உடல்நல கோளாறு இதெல்லாமே ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. அதனாலயும் நீங்க மனசுல கொஞ்சம் உற்சாகம் இல்லாம இருக்கீங்க. உற்சாகங்கிறதே இல்ல. ஏன்னா சனியோட பார்வை ராசிக்கு வந்துட்டாலே மிகப்பெரிய உற்சாகம் இருக்காது. டென்ஷன் இருக்கும், குழப்பம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். இதெல்லாமே ஏற்படும் கன்னி ராசிக்காரர்களுக்கு. இதெல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. உங்களுடைய தந்தை வழி அமைப்பும் அவ்வளோ ஒண்ணும் ரொம்ப ஃபேவரா இல்ல. இந்த சனி பெயர்ச்சியிலிருந்து உங்களுக்கு பெருசா கிடைக்கல. ஏன்னா சனியோட பார்வை 9ஆம் இடத்துக்கு விழுது. அதனால தந்தை சம்மந்தப்பட்ட அமைப்புல வந்து கொஞ்சம் தொய்வுகள் தான் ஏற்படுது. முன்னோர்கள் சொத்து, பூர்வீக சொத்து இதெல்லாம் கிடைக்கிறதுலயும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அதற்கான முயற்சியில இப்ப ஈடுபட்டாலும், அதற்கு சரியான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது. பதவி மாற்றத்தை ஏற்படுத்துமா? அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய வேலையில ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தசா புக்திக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேலை மாற்றங்கள் ஏற்படும். ப்ரமோஷன் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. 11ஆம் இடத்துல இந்த மாதம் சுக்கிரன் இருக்கிறதுனால, உங்களுடைய தொழில், வேலையில லாபங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதம் பணவரவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த தடையும் இல்ல. எல்லா பொசிஷனுமே வந்து உங்களுக்கு பணவரவுக்கு நல்லாவே இருக்கு. அதனால நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். 12ஆம் இடத்துல இருக்கிற கேது உங்களுக்கு விரய செலவுகள ஓரளவுக்கு ஏற்படுத்த தான் செய்வார். ஆனா பெருசா உங்களுக்கு விரயங்கள ஏற்படுத்தாம தவிர்க்கிறவரும் அவர்தான். சின்ன சின்ன விரயங்கள மட்டும் ஏற்படுத்தி, பெரிய விரயங்கள ஏற்படுத்தாம கண்டிப்பா அவர் தடுப்பார். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் உங்களுடைய விரயங்கள். அதனால கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ரொம்ப நல்லாவே இருக்கு. மத்த மாதங்கள விட இப்ப இந்த மாதம் நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க. எதையும் தாங்கும் வலிமை உங்களுக்கு மனசுக்கு கிடைக்கும், உடம்புக்கும் கிடைக்கும். முதியோர்கள் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருந்தவர்கள் கூட இந்த மாதம் கொஞ்சம் தெளிவடைவீங்க. உடல் நலத்துல உடல் நலம் கொஞ்சம் உங்களுக்கு தேறி வரும். இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கு? இல்லத்தரசிகள் கொஞ்சம் நீங்க வந்து டவுனா தான் இருக்கீங்க. ஆனா இந்த மாதம் கொஞ்சம் பரவால்ல அப்படிங்கிற மாரி உங்களுடைய மனசுல வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். வீட்லயும் சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குருவோட பார்வை 2ஆம் இடத்துல விழுது. சுக்கிரனும் 5ஆம் இடத்த பார்க்குறார். உங்களுடைய குழந்தைகள் வழியில நீங்க நன்மைகளையே எதிர்பார்க்கலாம். அவர்களுக்கு நன்மைகளே நடக்கும். அதன் மூலம் நீங்க சந்தோஷப்படலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு? மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு. மாணவர்கள் படிப்புல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. நீங்க எல்லாமே ஜெயிக்கிற காலம் தான். புதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த மாதம் நீங்க நடந்துக்குவீங்க. உங்களுடைய புத்திய வந்து உபயோகப்படுத்தி எல்லா விஷயத்திலயும் ஜெயிக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இயல்பாகவே கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தான். அந்த புத்திசாலித்தனத்த நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அத சரியா உபயோகிச்சுக்கணும் நீங்க. நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.